லட்சுமி தெய்வங்களிலே லட்சுமியை பார்த்திருப்பீங்க, சரஸ்வதியை பார்த்திருப்பீங்க. லட்சுமி பார்த்தீங்கன்னா செந்தாமரையில அமைதியா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் சரஸ்வதியை பார்த்தா கால் மேல காட்டு போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க இன்னைக்கு போய் கவனிச்சு பாருங்க. கெமிஸ்ட்ரி காப்பி அடிக்க முடியாது. ஜுவாலஜி, பாட்டனி, காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர்ஸ், whatever it is, you can copy your subjects. கடவுள் கொடுத்த கேள்வித்தாளை காப்பி அடிக்க முடியுமா என்று கேட்டு சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த கேள்வித்தாளை காப்பி அடிக்க முடியுமா? புரியாம சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மரம் பேசுகிறது. அவனிடத்தில் என்ன பேசுகிறது தெரியுமா? மகனே, நீ வெட்டி கொண்டிருக்கிறாய். அவன் என்ன பண்றான் தெரியுமா? நீ என்னை வெட்டி, ஏப்பா ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் பி சீட்டட். I am taking a couple of minutes to complete the program because the time is too short. This time I want to share some ideas. What is about education? What is the importance of education with respect to education? Where you are going to be? You cannot get anywhere else. That's why I am requesting all the students to be quiet and information here. மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். மரம் அந்த மனிதனை பேசுகிறது. என்ன பேச தெரியுமா? மகனே, என்னை கிளையாகவும் பிஞ்சாகவும் காயாகவும் கனியாகவும் என்னிடத்தில் எடுத்து விட்டாய். நீ இப்பொழுது என்னையே வெட்டி கொண்டிருக்கிறாய். முன்னாடி காயா எடுத்துட்ட, கனியா எடுத்துட்ட, பிஞ்சா எடுத்துட்ட, கிளையா எடுத்துட்ட, கடைசியா என்னையே வெட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு வேர்க்குதா மகனே? உடம்புல வேர்க்குது. கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரத்தில் சாய போறேன். முழுசா வெட்டிட்டேன், கொஞ்சம் சாய போறேன். சாயத்துக்கு முன்னால் உன்னிடத்திலே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் சாயும் பொழுதாவது நீ எழுந்துடா மகனே, உனக்கு வேர்க்கிறது. அதுக்கு முன்னால் என் நிழலிலே இலைப்பாரி விட்டு என்னை வெட்டடா. நான் சாக போறேன், சாய போறேன். என் நிழல்லையே இழப்பாரிட்ட என்னை வெட்டி முடியும் தருவாயில் நான் சாய்ந்திருப்பேன். அப்பொழுதாவது நீ உயர்ந்திருப்பாயா என்று அவநம்பிக்கையுடன் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களை நம்பி எந்த இடத்துல வேலை செய்யறாங்க, எப்படி இருக்காங்க தெரியாது. ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இலக்கணமாக நான் நம்பும் வழியானது ஜெயிக்க முடியும் என்ற வழி உங்கள் மனதில் எழாமல் எதுவும் பண்ணிட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் முயற்சி. நம்பிக்கை மட்டும் தான் வந்தாது, முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணணும்? கடல்ல இருந்து ஒரு முத்தெடுக்க போறா. 2 hours கழிச்சு முத்தம் எடுக்காம திரும்பி வந்தான்னா கடல்ல முத்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நீ முயற்சித்ததெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். சோ யூ ஹேவ் டு, அப்ப என்ன பண்ணணும்? டெய்லி இதை நடைபெறுவதற்கு முயற்சி பண்ணி ஆகணும். நானும் பல இலக்குகளை அடைய முயற்சித்தது உண்டு, முயற்சியை கைவிட்டது உண்டு. ஆனால் ஒரு நாளும் முயற்சிப்பதை நான் கைவிட்டதில்லை. The last factor is time management. டைம். நீங்க எந்த இடத்துலயாவது கடிகாரம் கீழே இருக்கிறத பாத்துறீங்களா? எல்லா இடத்துலையும் மேலதான் மாட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அயராது உழைப்பதனால்தான் அந்த கடிகாரம் கூட மேலே இருக்கிறது. மாணவர்களே, நீங்க அயராது படித்தால் மட்டுமே நீ உயர முடியும். எத்தனை பேர் ஏற்றி விட்டாலும் ஏற முடியாது. நீ ஏறு அப்படின்னா உன்னுடைய சொந்த முயற்சி வேணும். இதுவரை உலகத்தில் எதையோ விலை கொடுத்து வாங்கிடுவேன்னு சொல்றான். கெமிஸ்ட்ரி காப்பி அடிக்க முடியாது. ஜுவாலஜி, பாட்டனி, காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர்ஸ், whatever it is, you can copy your subjects. கடவுள் கொடுத்த கேள்வித்தாளை காப்பி அடிக்க முடியுமா என்று கேட்டு சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த கேள்வித்தாளை காப்பி அடிக்க முடியுமா? புரியாம சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம் பணம் கூட்டுற வரைக்கும் அவருடைய கால்குலேஷன்ஸ் தான். கூகுள் முடியல, அவருடைய கால்குலேஷன்ஸ் தான். அவரு கணித மேதை என்பது தெரியும். பணம் படிச்சானா இல்லையா? டிகிரி எல்லாம் படிக்கல. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? வரலாற்றை எடுத்து பாருங்க. 3 times he failed in the English subject. 3 times failed in the English subject. உங்களுடைய சிந்தனையானது மாற்றி அமைக்கணும். நான் இதே காலேஜ் தான் போய் சேருவேன் சார். நோ, நீங்க மாற்று சிந்தனையோட படிக்கணும். ஏன் மாற்று சிந்தனை படிக்கணும்னு சொல்றேன் நான். இங்க என்ன இருக்கு? ஜியாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு, தெரியாது உங்களுக்கு.
ஃபாரன்சிக் சயின்ஸ் ஒரு படிப்பு இருக்கு, தெரியாது உங்களுக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிப்பு இருக்கு, தெரியாது எங்க இருக்குன்னு. கேட்டரிங் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்கு, தென் சித்தா மெடிசன் இருக்கு, யோகா நேச்சுரோபதி மெடிசன்ஸ் இருக்கு, நிறைய படிப்பு. இது தாண்டி உங்களுக்கு தெரியும் லா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக். இது ஏன் சொல்றேன் தெரியுமா? நானும் இதே காலேஜ் தான் போய் படிப்பேன். பாடா சேர்ந்து படிப்போம் அப்படின்னா அவனுக்கும் என்ன சன்மானம் கிடைக்குதோ அதே தான் சன்மானம் கிடைக்கும். ஒரு பையன் மகாராஷ்டிரல பிறந்தான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சான், அதோட ஒரு MBA படிச்சான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோட கல்யாணம் பண்ண மாட்டேன், பொண்ணு கிடைக்க மாட்டேன், ஒரு எதிர்காலம் வேற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் சம்பளம்? அவனுடைய அந்த பிடெக் என்ற ஆயுதமானது ஒரு சிலர் பிளேடா பயன்படுத்தலாம், ஒரு சிலர் கோடாலே பயன்படுத்தலாம். ரெண்டும் வெட்டுவதற்கு தான் பயன்படுகிறது. ஆனால் கோடால் செய்யக்கூடிய வேலையை பிளேடு செய்ய முடியாது. ஆனா பிளேடு செய்யக்கூடிய வேலையை கோடால் செய்ய முடியாது. இதை உணர்ந்தவன் நான் எந்த வழியில் எவ்வாறு பயன்படுத்துவேன் என்று நினைத்து ஏஐ மூலமாக என்ன பண்ண தெரியுமா? லித்தியம் பொருந்திய பேட்டரி உரிய கார், பைக் ஓடிட்டு இருக்குது. அவனுடைய ப்ராஜெக்ட் தான் அது. அதை அவனுடைய கவனத்தை அதில் செலுத்தி இன்று ஒரு நாளைக்கு சுந்தர் பிச்சை சம்பளம் 32 லட்சம் ஒரு நாளைக்கு, 48 கோடி ஒரு நாளின் சம்பளம், 17,500 கோடி ஒரு வருடத்தின் சம்பளம் வாங்கிக் கொண்டு ஒரு இந்தியன். அந்த இந்தியன் பேர் ஜெகதீப் சிங் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய யார்? நம்முடைய இந்தியன் என்று பெருமை கொள்ள வேண்டும். அப்போ படிச்சது என்ன? டீன் சார் சொன்னாரு, எழுதி வச்சுக்கோ, வீட்டுல போய் பாரு. ஜெகதீப் சிங் சேலரி என்னன்னு பாரு. நம்ம ஒரு நாளைக்கு 48 கோடி நம்மகிட்ட கொடுத்தா என்னோமா ஒரு நாளைக்கு என்ன முடியுமா? பணக்கார வரிசையை சொல்லல, சம்பள வரிசையை சொல்ற. அதற்காக நீங்கள் படிக்க வேண்டும். மாற்று சுதந்திரம். உனக்கு விதிக்கப்பட்ட கடவுள் விதிக்கப்பட்ட விதி வேறு, உனக்கு பிரிக்கப்பட்ட விதி வேறு. அதனால் படிக்க வேண்டும். சில நேரத்தில் என்ன நினைப்பீங்க? சார் தப்பு பண்ணிட்டேன் சார், அதை எங்க போனாலும் குத்தி காட்டுறாங்க சார். நல்லா புரிஞ்ச மாணவர்களே, பெரிய ஒயிட் பேப்பர் எடுத்துங்க. பெரிய ஒயிட் பேப்பர், பிளைன் பேப்பர். Now it is called as plain white sheet or A4 sheet. கண்ணுக்கு தெரியாம ஒரு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்ச பேப்பரோட பேர் என்ன? புள்ளி வச்ச பேப்பர். கண்ணுக்கே தெரியாம ஒரு புள்ளி வைக்கிறீங்க. இப்ப என்ன பேர் கொடுக்குறீங்க? கண்ணுக்கே தெரியாத ஒரு பேப்பர். நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. தவறு செய்யவில்லை என்றால் நீ புதுசா எதுவும் யோசிக்கலன்னு அர்த்தம். எவ்வளவு முறை தவறு செய்கிறது? பல தவறுக்கு பிறகுதான் எடிசன் கூட பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்ப அந்த பிளாக் மார்க் அழிச்சிட்ட எவ்வளவு நல்லது பண்ணி, ஒயிட் சைடுல எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. அதை மனதில் கொண்டு நீங்க எடுக்கும் முயற்சியில் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து, இந்த பிறந்திருக்க பந்தமானது உங்களுக்காக பிறந்திருக்கிறது. நீங்கள் வரலாறு படைக்க சாதிப்பவர்கள் இருக்கிறீர்கள். வரலாறு படைக்க சாதிப்பவன் புத்தகத்தோடு இருப்பான். வரலாற்றிலே சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் வரலாறு என்ற புத்தகம் 365 நாட்கள் 2026 பிறந்திருக்கிறது. வரலாறு படைக்க காத்திருக்கிறீர்கள். அனைத்து பக்கங்களும் காணியாக இருக்கிறது. சிறந்த விஞ்ஞானிகளாக இருக்க வரலாறு படைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. தேங்க்யூ. நீங்கள் பெருமையோடு வந்தீர்கள். உங்கள் சிறப்பு செய்த ஒரு சில சான்றிதழ்களும் ஒரு சில ஸ்காலர்ஷிப்பும் சார் சொன்னாங்க இல்லையா, அரசு கல்லூரியில் படிக்கிறது. அரசுக்கு நிகரான கல்லூரி என்னுடைய கல்லூரி. அது வரிசையில் தான்
அண்ணா பல்கலைக்கழகத்திலே முதல் தர வரிசையில் இருப்பது என்னுடைய கல்லூரி. நெட்டில் பாருங்கள் சென்று. மற்றும் சார் சொன்னாங்களே ISO சர்டிபிகேட் பண்ணப்பட்ட கல்லூரி என்னுடைய கல்லூரி. ISO சர்டிபிகேட் இருக்கு. மூன்றாவது NAC சொன்னாங்க இல்லையா, அந்த NAC என்கிட்ட இருக்கு. நெட்டில் பார்த்து ஜாயின் பண்ண. நான்காவது சொன்னாங்க இல்லையா NABL, அந்த சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. தென் அடுத்த B++ வாங்கிய கல்லூரி சிறந்த கல்லூரி என்று தன்னாட்சி பெற்ற கல்லூரி என்னுடைய கல்லூரி. இது மட்டுமல்லாமல் என்னுடைய கல்லூரியில் அரசு அனுமதி கொடுத்து, கவனிக்கணும், அரசு அனுமதி கொடுத்ததனால் மட்டுமே 9,000 மாணாக்கர்கள் அடங்கிய ஒரே கல்லூரி என்னுடைய கல்லூரி. இது மட்டுமல்ல, இங்கு உள்ள ஏழைப்பாடுகளுக்காக அமைக்கப்பட்ட கல்லூரி 680 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே கல்லூரி என்னுடைய கல்லூரி. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே இந்த இடத்திலே 150 பேருந்துகள் இயக்கக்கூடிய கல்லூரி என்னுடைய கல்லூரி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து இதில் எத்தனை பேர் ஜாயின் பண்றேன்னு சொல்லுவோம். கைது பார்ப்போம். எத்தனை பேர் ஜாயின் பண்ற? உங்க ஸ்காலர்ஷிப் தர ரெடியா இருக்கு. எத்தனை பேர் எங்க ஜாயின் பண்ற? உன்னை வழியெடுப்பது கைது பார்ப்போம். எத்தனை பேர் கைது இருக்காங்க? வெரி குட். ஆழ்ந்த உனக்கு மகிழ்ச்சி. இப்போ உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, பெருசா இருக்காது, சிம்பிளான கொஸ்டின். எஸ், இதுக்கிடையில உங்களுடைய ஆசிரியர், நம்முடைய ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி விட்டு நம் தொடருவோம். கொஞ்சம் காத்திருப்போமே ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்கூல் டாப்பர் மட்டும் ஆசிரியர் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த லிஸ்ட் படிக்கணும். எங்க படிக்கணும் என்று நீங்க சாதிக்க முடியும் என்ற ஒரு ஆழ்ந்த மனநோக்கு இருக்கிறது. சரி, அதனால நம்ம உங்க ஊர்ல தெரிஞ்சுக்கணும். இதே காலையில தான் தெரிஞ்சுக்கணும். இதே காலையில பிறந்தவங்க ரைட். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை கேட்க போறது, குழந்தைகள் பார்க்கும்போது ஏதோ முன்னேற்ற பாதையில் அழைச்சி சென்றே ஆக வேண்டும், என் கல்லூரி சேர்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்காங்க சார்? ஸ்கூல் படிக்கிறோம், பிளஸ் 2 ABC தெரியுமா கேட்கிறீங்களா? ஃபைன். The English alphabets, this is the question now. The English alphabets can be divided into two components. தமிழில் சொல்லுவேன். ஒன்று vowels, இரண்டு consonants. ஒன்று உயிரெழுத்து, மற்றொன்று மெய்யெழுத்து. எனக்கு உங்களிடத்திலிருந்து ஒரு கேள்வி. உயிரெழுத்துகள் நிரம்பிய AEIOU என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் நிரம்பிய ஒரே வார்த்தை, அது என்ன வார்த்தை? யாராவது கைது கொடுப்போம். ஓடி வந்துரு, ப்ளீஸ் கம் சூன். வந்துரு. ஆன்சர் என்ன சொல்லு? ஆன்சர் என்ன? Education is the correct answer. Please keep your class. Very good answer. Next question. Next question. எனக்கு அதனால ABC தெரியுமான்னு கேட்டேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஊர்ந்து படிக்க வேண்டும். இல்லாத வவ்வல்ஸ் இல்லாத, அடுத்த ஏபிசிடி வருவோம். வவ்வல்ஸ் சொல்லக்கூடிய AEIOU என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்துக்களும் இல்லாத 4 வார்த்தைகள் வேண்டும். யார் சொல்லுவா? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் AEIOU என்ற எந்த எழுத்தும் இருக்கக்கூடாது. 4 வார்த்தை. 2 வார்த்தை. 2 வார்த்தை. யாராவது கைதுக்கு சீக்கிரம் சொல்ல. 2 வார்த்தை. சின்ன வார்த்தையா முயற்சி பண்ணுங்க. கைதுக்கு யாராவது சொல்லிட்ட. வவ்வல்ஸ் இல்லாத வார்த்தை முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணு சீக்கிரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் வரா? வந்து ஓடி வா, ஓடி வா, சீக்கிரமா வந்துரு. இந்த பையனுக்கு என்ன செய்ய போறோம்? இங்க ஃபர்ஸ்ட் வந்தான எஜுகேஷன். எங்க இந்த பையன்? வாடா இங்க. அது என்ன சர்டிபிகேட் தெரியாம வாங்கிட்டு போயிட்ட. இங்க வா, மேல வா. சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்களா அவனுக்கு?
இவங்களுடைய ஆசிரியர் கொஞ்சம் கூட வந்தா நல்லா இருக்கு எனக்கு. இந்த பள்ளியின் ஆசிரியர் ப்ளீஸ் கம். என்னுடைய நண்பரான பாரதி சார், மாதவன் சார், ப்ளீஸ் குட் அப்ளாஸ். என்னுடைய பாடி நண்பர். இவருக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, என் கல்லூரியில் என்ன படிக்கணும் ஆசைப்படுறேன்? ஐஏஎஸ். அது எக்ஸாம். ஒரு டிகிரி வேணும். என்ன டிகிரி? இன்ஜினியரிங். என்ன படிக்கிறேன்? இன்ஜினியரிங் படி. இந்த பையன் என்கிட்ட இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல உறுதிமொழி தர்றேன், அரசுக்கு நிகராக இவன் படித்து முடித்து வரும் வரை மதிப்பின் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் வழங்குகிறேன். அதை தான் சான்றிதழாக உங்கள் ஆசிரியரை கொடுப்பார் என்பதை நான் உறுதி செய்கிறேன். அரசுக்கு நிகராக கொடுக்கக்கூடிய ஒரே கல்லூரி என்னுடைய கல்லூரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிளீஸ், அதை அவங்களுடைய சாரே கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுத்துருங்க சார், பிளீஸ். தேங்க்யூ. ஏன் ஆசிரியர் வர சொல்றது தெரியுமா? கவனிச்சுங்க. சாக்ரட்டிஸோட மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோட மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட மாணவன் the great Alexander who conquered the entire world. அவரை கேட்டார்கள், இந்த நாட்டை எப்படி நீ முழுவதும் ஆட்கொண்டாய் கேட்டார்கள். அதற்கு அலெக்சாண்டர் பதில், நான் இந்த மண்ணுக்கு பிறந்தது மேபி an incident or accident, ஆனால் இந்த நாடு என்னிடம் வந்தது என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று பயன் சொன்னால் அந்த காரணத்தினாலே தான் உங்கள் ஆசிரியரை கொடுக்க வைக்கிறேன், அந்த நிழலை உங்களிடம் பார்க்கிறேன். அதனால் தான். நெக்ஸ்ட் பாப்பா, உன் பேர் என்ன? புரியுமா? என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பாப்பா? என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண? என்ன ஆன்சர்? ஸ்கை ஃப்ளை. வெரி குட் ஆன்சர். ஸ்கை என்ற வார்த்தையிலும் ஃப்ளை என்ற வார்த்தையிலும் AEIOU இல்ல, உயிரெழுத்துக்கள் இல்லாத வார்த்தை. பாப்பா, நீ என்னடா படிக்க விரும்புற? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்த பாப்பா வந்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அதே ஏபிசில தான். ஒரு நொடி தவறுவிட்டால் ஹுசேன் போல்ட் எவ்வளவு எத்தனை கோடியை இழந்தானோ அந்த ஒரு நொடி தாமதத்தினால் இந்த ஸ்காலர்ஷிப் இழந்து விடுவீங்க. ஒவ்வொருவருக்கும் நொடியானது மிக முக்கியமானது. சரி, அடுத்த கேள்வி. எனக்கு 100 வார்த்தைகள் வேண்டும். அந்த 100 வார்த்தைகளிலே ABCD என்ற 4 எழுத்தும் இருக்காது. கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 10 நொடிகள். 10 எஸ் ஓடிவா வந்து ஓடி வந்து குயிக் ஃபாஸ்ட் வர குடி கைதட்டு உங்க பசங்க தான். ப்ளீஸ் கிவ் குட் பாஸ். என்ன ஆன்சர் சொல்லுங்க? ABCD இல்லாத 100 வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு? 10 நொடி தான். என்ன சொல்றான்னு பாப்போம். 1 2 3 4 5 6 எது வரைக்கும்? 99. வெரி குட் ஆன்சர். 1ல இருந்து 99 வரைக்கும் எழுதுனா ABCD இருக்காது. எப்படின்னா ONE1 TWO2 THY3 எழுதி பாருங்க. 90 வரைக்கும் ABCD இருக்காது. வெரி குட். குட் அப்ளாஸ். நீ என்ன படிக்கணும் ஆசைப்படுற? என்ன படிக்கணும் ஆசைப்படுற? சிவில் இன்ஜினியரிங். இந்த பையன் என்னுடைய கல்லூரியில் சேர்ந்த சிவில் படித்தால் அரசு என்ன சலுகை கொடுக்கிறதோ, என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறதோ மதிப்பின் அடிப்படையில் அதை கொடுத்து இவனை வேலை விட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மச் மோர் எஸ்டாப்லிஷ் அவர் காலேஜ் ஹோல் இன்ஸ்டிடியூஷன் கொடுப்பதற்காக இவனுக்கு சான்றிதழ் வழங்க அவங்களுடைய பள்ளியின் ஆசிரியரை யாரா இன்சார்ஜ் வந்திருப்பாங்க, வந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க. யாரு அவங்க பள்ளி ஆசிரியர் வந்திருக்காரு? யார் வந்திருக்கா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும்? நீ உள்ள வாழ்ந்துட்டீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு நிகரான ஒரே கல்லூரி இந்த ஏரியாவிலே என் கல்லூரி மட்டும்தான். நீ என்ன வந்து பார்த்துட்டு சொல்ல. நீங்க இந்த மாணவி படிப்பதற்கு அரசுக்கு நிகராக மதிப்பெண் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் வழங்குவதை பெருமையுடன் வழங்குகிறது என் நிறுவனம். இதை பள்ளியின் ஆசிரியர் மூலமாக பெற்றுக்கொள்வார் என்பதை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். போயிட்டாரு வந்துடலாமே. வாங்க சார் வாங்க. உங்க பள்ளி 2-3 கேண்டிடேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க வராம யார் வர்றது? ப்ளீஸ் வாங்க. அறிவாளிகளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சார். நல்ல சத்தம் கொடுப்பா. என்னுடைய மண்ணின் அறிவாளிகள்
என்னுடைய மண்ணின் அறிவாளிகள் நீங்கள். About the computers can be divided into CPU, that is ALU, MU எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க. Memory unit, arithmetic logic unit, control process unit, lot of units to study. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோம் ஜார்லஸ் பேபேஜ் தெரியும். எனக்கு நீ ஆடியோ ஃபீட் பண்ண, வீடியோ ஃபீட் பண்ண, எது வேணாலும் ஃபீட் பண்ணுங்க கம்ப்யூட்டர்ல. டேட்டா பண்ணுங்க, சாஃப்ட்வேர் என்ன வேணா பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 2 things. வர 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 அந்த 2 things என்ன? ஒரு வந்து ஓடி வா சீக்கிரமா. ரெண்டு பேர் வராங்க. விரைவாக கேட்டுங்க ப்ளீஸ். வா 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 வந்துட்டு வா. கம்ப்யூட்டர் போயிட்டாரு வந்துடலாமே. வாங்க சார் வாங்க. உங்க பள்ளி 2-3 கேண்டிடேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, நீங்க வராம யார் வர்றது? ப்ளீஸ் வாங்க. அறிவாளிகளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சார். நல்ல சத்தம் கொடுப்பா. என்னுடைய மண்ணின் அறிவாளிகள், என்னுடைய மண்ணின் அறிவாளிகள் நீங்கள். About the computers can be divided into CPU, that is ALU, MU எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க. Memory unit, arithmetic logic unit, control process unit, lot of units to study. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோம் ஜார்லஸ் பேபேஜ் தெரியும். எனக்கு நீ ஆடியோ ஃபீட் பண்ண, வீடியோ ஃபீட் பண்ண, எது வேணாலும் ஃபீட் பண்ணுங்க கம்ப்யூட்டர்ல. டேட்டா பண்ணுங்க, சாஃப்ட்வேர் என்ன வேணா பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 2 things. வர 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 அந்த 2 things என்ன? ஒரு வந்து ஓடி வா சீக்கிரமா. ரெண்டு பேர் வராங்க. விரைவாக கேட்டுங்க ப்ளீஸ். வா 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 வந்துட்டு வா. கம்ப்யூட்டர்